ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ பாரு ஒரே மாதிரி பொரியல் வறுவல் சாப்பிட்டு போர் அடிக்குதா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இது தயிர் சாதம் ரச சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா வேறு லெவல் காம்போவாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அந்த 2 வாழைக்காயும் லைட்டாக தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ண ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் இந்த அளவுக்கு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேஸ்ட்டு தயார் பண்ணணும். அதுக்கு 15 பூண்டு, 7 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இந்த வாழைக்காய் வறுவலுக்கு இந்த பேஸ்ட்டு தான் ஒரு நல்ல ஃப்ளேவர், ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். சப்போஸ் உங்கள்கிட்ட தண்ணி நிறையா விட்டுச்சு அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் இல்லைனா அரிசி மாவு லைட்டாக அப்படியே நம்ம கூட மேலே தூவி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கன்சிஸ்டன்சியை. இது நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அதை அப்படியே ஊற விட்டுருங்க. இது நல்லா கொஞ்சம் நேரம் ஊறினா தான் அந்த மசாலாலாம் அந்த வாழைக்காயில் இறங்கி நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வாழைக்காவாக பொரிச்சு எடுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். அந்த எண்ணெய் கொதிலாம் அடங்கினதுக்கப்புறம் அந்த வாழைக்காவை நம்ம எடுத்தோன்னா சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். இது லெமன் சாதம், தயிர் சாதம், ரச சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான கிறிஸ்பியான ஒரு கோவக்காய் வச்சு ஒரு சூப்பரான வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோவக்காவை மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த வறுவலுக்கு நம்ம இந்த மாதிரி நீட்டமாக தான் கட் பண்ண எடுக்க போகிறோம். இந்த கோவக்காவை 2ஆக பிளந்து அதை 4ஆக கட் பண்ணிக்க போகிறோம். இது மாதிரி மிச்சம் இருக்க எல்லா கோவக்காவையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்போதும் ஒரே மாதிரி பண்ணிகிட்ருக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் கிறிஸ்பியாக இருக்குங்கிறதுக்காக நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. கோவக்கான்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி எல்லா கோவக்காவும் நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் நல்லா ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே இதுக்கு ஆயில் தேவைப்படும். 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு கைப்பிடி நிறைய பூண்டை இடித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டை 1-2 இடித்தா போதும். அந்த பூண்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பூண்டோட வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த பூண்டை அப்படியே லைட்டாக அப்படியே அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த ஃப்ளேவர் அப்போ தான் சூப்பராக இருக்கும். இதுக்கு ஆனியன்லாம் எதுவுமே தேவை கிடையாது. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காவை போட்டுற வேண்டியதான். இந்த கோவக்காய் லைட்டாக இந்த டிஷ் ஃபுல்லாக நம்ம சிம்லேயே தான் பொறுமையாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிம்லேயே வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட சிம்லேயே வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து நல்லா டபுள் சைடு கலரே லைட்டாக மாறி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பி ஆகணும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்போதும் செய்கிற மாதிரி இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கிட்டா கொஞ்சம் உருளைக்கிழங்கு மொறுன்னு வரும். 1 டீஸ்பூன் சோம்பு, கருவேப்பில்லை, இதெல்லாம் ஆயிலில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்டாக உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கோம். அந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கிளறிட்டு மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம்
அப்படியே குக் பண்ண விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்கவே கூடாது. அப்போ தான் வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஒரு பரட்டிட்டு 5 நிமிஷம் கழித்து ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த மஞ்சத்தூள் எல்லா சைடும் நல்லா பரவட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த உப்பும் மஞ்சத்தூளும் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் இந்த உருளைக்கிழங்கை வந்து மூடி வச்சிடணும். கொஞ்ச நேரம் வேகட்டும். இதுக்கு ஆயில் அதிகமாக ஊற்றினா மட்டும்தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்குல நடுவில் வந்து பூண்டு போட போகிறோம். அந்த பூண்டு வந்து 1-2 இடித்து தான் சேர்த்துக்கணும். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து வாய்வு, இந்த பூண்டு வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். ஸ்டார்டிங்கே போட்டோன்னா உருளைக்கிழங்கு அங்கங்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி நடுவில் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து பிடிக்காமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு மறுபடியும் மூடி வச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் உருளைக்கிழங்கு வேக விட்டு அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸில் சூப்பரான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். இது லாஸ்ட்டில் நீங்கள் லைட்டாக கரம் மசாலா, பெப்பர் கூட வேணுனாலும் உங்கள் ஆப்ஷனல் தான் போட்டுக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது, ரொம்பவே ஈஸி, டேஸ்டியாக இருக்கும். சாதத்தோட பெரட்டியும் சாப்பிட்லாம், சாதத்துக்கு தொட்டுக்கையாக வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன். கடுகு, உளுந்தம்பருப்பு. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கருவேப்பிலை, கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். இந்த பொரியலுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயமே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் இந்த வெங்காயத்தோட எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இது வதங்கிட்டு இருக்கும் போதே இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன். தூள்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கங்க. காரத்துக்கு ஏற்ப வந்து வரமிளகாத்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன். இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியலுக்கே. இந்த சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் வந்து இந்த சிக்கன் மசாலா தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரிஞ்சால் ஃப்ரையோடு வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். இப்போ இந்த மசாலா எல்லாம் போட்டதுக்கப்புறம் இது நல்லா வதங்கிறதுக்கு இந்த வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டாச்சா? இப்போ வந்து நல்லா சிம்லேயே வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு வந்து சூப்பரான பிரிஞ்சால் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும்போதே தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.